ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redmi Note 5 Pro அப்படின்ற மாடலை எப்படி நம்ம OS ஃபிளாஷ் பண்றோம் அப்படின்னு வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 5 Pro Note 5 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். ஸோ இந்த மாடல் என்ன கம்ப்ளைண்ட்னா, ஆக்சுவலாக அது OS கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. கஸ்டமர் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் OS வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்மளோட ஸ்டாக் ROM, அதாவது ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போறோம். அது எப்படி ஒரு அன்லாக் டூல் மூலமா பண்ணலாம். ஒரு கஸ்டம் ரோம்ன்றது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி OS, அதாவது நம்மளோட தேர்ட் பார்ட்டி OS, அதாவது இந்த ஃபோனுக்குரிய OS இல்லாமல் ஒரு OnePlus மாடலோட OS வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இப்போ அது தேவையில்லை அப்படின்றது நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் நம்மளோட ஆண்ட்ராய்டு OS, அதாவது நம்ம Redmi 5 Proக்கான OS எப்படி ஃபிளாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட மொபைல் ஃபோன், அதாவது நம்மளோட குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய இந்த மொபைல் ஃபோனை நான் EDL பாயிண்ட் மூலமாக ஷார்ட் பண்ணி தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஆனால் சில குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய மொபைலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது பட்டன்ஸ், அதாவது பவர் பட்டனையும் நம்ம வால்யூம் டவுன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து EDL மெத்தட் ஷார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அது டெஸ்ட் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ அது நார்மலாக கூகுள் சர்ச் மூலமாக எடுக்கலாம், இல்லை நம்ம அன்லாக் டூல் மூலமே அந்த டெஸ்ட் பாயிண்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் EDL மோடில் முதல் ஃபோனை வந்து ஷார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அதுக்கான ஃபைலை OS ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட இமேஜ் ஃபைலை வந்து இந்த டூலில் வந்து லோட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து கரெக்டான OS ஃபைலை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அது INS ஃபைலா, இல்லை இன்டர்நேஷ்னல் ஃபைலா, இல்லை வேறு கண்ட்ரியோட ஃபைலான்னு பார்த்து பண்ணணும். ஸோ தப்பான ஃபைல் போட்டோம் அப்படின்னா மொபைல் டெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபைல் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளாஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் எனக்கு EDL மோடில் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகிட்டு OS ஃபைல் ஆனது என்ன ஆகுது, ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பேக்ரவுண்டில் ரன் ஆகட்டும். ரன் ஆகி முடித்தோன்னா நம்ம வந்து ஃபோன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ OS வந்து ஃபைனலாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மொபைலை இப்போ வந்து டர்ன் ஆன் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் இல்லை. ஸோ கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஆன் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ ஃபோன் வந்து நம்மளுக்கு டர்ன் ஆன் ஆயிடுச்சு. எம்ஐன்றது இதுக்கு முன்னாடி நம்ம இந்த OS வந்து கஸ்டம் ரோம், OnePlusஓட கஸ்டம் ரோம்னு இருந்தது. ஸோ இப்போ எம்ஐயோட வெர்ஷன், அதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் OS நம்ம பூட் பண்ணியிருக்கோம். ஸோ டர்ன் ஆன் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும், MIUI 11 அதோட ரெட்மியோட OS, ஆண்ட்ராய்டு OS நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது சிம்பிள் மெத்தட் தான், எல்லாத்துக்கும் OS போடுற மாதிரி தான். ஸோ EDL பாயிண்ட் மூலமாக ஷார்ட் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லோரும் ஃபாஸ்ட் ஃபுட் மோட்லையோ, ADB மோட்லையோ, சிப்செட் மோட்லையோ OS போடுறோம். அப்போ அன்லாக் டூலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை லைவ் கிளாஸஸ்லையும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், இது வந்து சிங்கிளாக ஒரு Note 5 Pro நம்ம இது பண்ணிடுவோம். இதுவே லைவில் வர மாதிரி ரியல்மியோ, ஓப்போ, விவோ எல்லா மாடல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.